சரோ இந்த தைலம் இருக்க இத நம்ம தேய்ச்சிக்கிறத விட அடுத்தவங்க தேய்ச்சி விட்டாதான் அதுல சுகம் இருக்கு. அப்படியா? என்ன சாதாரணமா அப்படியான்னு கேட்ட? இந்நேரம் உனக்கு தலைவலி போயிருக்கணுமே. என்ன செல்வம்? ஒண்ணும் இல்ல, புக் எடுக்கிறதுக்காக வந்தேன். பரவாயில்ல. சாப்பிடலையா செல்வம்? நான் ஃப்ரெண்ட் வீட்ல சாப்பிட்டுக்கிறேன். நைட் அங்கேயே படுத்துட்டு காலையில வரேன். ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன். என்ன முகம் எப்படி ஆயிடுச்சு? கருமம், உங்க தம்பி எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. அட, ஏன் பொண்டாட்டிக்கு நான் தைலம் தேய்ச்சி விட்டுட்டு இருந்தேன், அதை தானே பார்த்தான். ஆமா, உங்களை சரியான பொண்டாட்டி தாசன்னு நினைக்க போறாரு. அவனை பத்தி எங்களுக்கு தெரியாதா? நீ வேணா எதிர்காலத்துல பாரு, மிகப்பெரிய பொண்டாட்டி தாசனா வர போறான். என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, உனக்கு ஒரு குழந்தை பிறந்தா எவ்வளவு அழகா இருக்கும்னு பாக்குறேன். நிஜமாவா? அதே கண்ணு, அதே பொக்கவாய், அதே சிவப்பு. ஆமாங்க, ஒரு 5-6 குழந்தைங்களை பெத்துக்கணும். அப்பாக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்க. என்னங்க நீங்க? யோசிச்சு பாரு சரோ, இந்த இடத்துல 5-6 குழந்தைங்க இருந்தா நம்ம வீட்டுக்கும் மார்க்கெட்டுக்கும் வித்தியாசமே இருக்காது. ரெண்டும் கசகசான் தான் இருக்கும். ஆமா, எத்தனை குழந்தைங்களை பெத்துக்கணும்? 2. என்ன மாதிரி ஒண்ணு, உன்ன மாதிரி ஒண்ணு. என்னங்க உங்க தம்பி? சாப்பிட்டியா செல்வம்?